எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நான் மருத்துவர் சுபஸ்ரீ செந்தில். நான் ஒரு பீடியாட்ரிக் ரெசிடென்ட், அதாவது குழந்தை இளநிலை மருத்துவராக இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம். என்ன கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ரெக்னென்ட் மதர்க்கா இருக்கட்டும், இல்லை பிறந்த குழந்தைக்கா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒரு 10 வயசு வரைக்கும் எந்த மாதிரி ஆகாரங்கள் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நியூட்ரிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன்னா உணவு பழக்கம், உணவு முறை. அதுதான் ஒரு குழந்தையோட அந்த ஹெல்த் கண்டிஷன், அவங்களோட சுகாதாரம், அது எல்லாமே எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 3 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. ஒன்று அந்த பிரெக்னன்சியில் இருக்கிற அந்த மதர், அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை, அந்த இனிஷியலாக அவங்களுக்கு இருக்கிற அந்த 6 மாத பீரியட், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு 5 வயசு ஆகிற வரைக்கும் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்ச சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வெளியே இருந்து உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அண்ட் அவங்களுக்கு அடிக்குவேட்டான ரெஸ்ட் தேவை. ஸோ காலையிலேயே இருந்தாலும் அவங்க நல்லா அப்படி ஒரு சேர்ல அப்படியே சாஞ்ச மாதிரி நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க ரொம்ப நம்ம ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து குழந்தை பிறந்தோன்னே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்தோன்னே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதை அவங்க கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்கன்னு கைட் பண்ண வேண்டியது எங்களோட மாதிரி டாக்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அடுத்து அவங்க மதர்ஸ் மில்க் கொடுக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எதுக்காக கொடுக்கணும், அதோட நற்குணங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பால் கொடுக்கும்போது சின்ன குழந்தை தானே அப்படின்னு இல்லாம நம்ம நல்லா அவங்க கிட்ட பேசி அவங்கள கொஞ்சி அவங்களோட அந்த அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ற ஒரு டைம் இது. அண்ட் தாய்ப்பால்ல தேவையான விட்டமின், மினரல்ஸ், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், அதனாலதான் 2 வருஷம் வரைக்கும் நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஆகாரங்களும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுல அவங்களுக்கு இந்த விட்டமின் A, D, E, K, அதுக்கப்புறம் மினரல்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு போகுது. நிறைய ஆன்டிபாடிஸ் போகுது. அதனால குழந்தைக்கு நோய் தடுப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ எது கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கப்பில் வேற ஏதாவது அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. கிரைப் வாட்டர், அதுக்கப்புறம் தண்ணி வீட்டில இருந்து இந்த பைப்ல பிடிக்கிற தண்ணியோ இல்லை இந்த அக்வா கார்டு, இந்த மாதிரி பியூரிஃபையர்ல இருக்க தண்ணின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ இதுதான் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட கரெக்டான டெக்னிக். ஸோ இந்த லேட்ச் கரெக்டா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்பதான் அந்த பால் கரெக்டா போகும். அண்ட் மதருக்கும் அது பெயின்ஃபுல்லா இருக்காது. இப்ப இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா அந்த இது சக்லிங் நடக்கும் போதுதான் பிரெயினுக்கு ஸ்டிமுலஸ் போய் மதர்ட்ட ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பதான் அதுக்கு பாலா திரும்பி சுரக்கும் போது அது குழந்தைக்கு ஊட்டச்சத்தா போய் சேருது. ஸோ இப்போ ஒருவேளை அவங்களால டைரக்டா பிரெஸ்ட் மில்க் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சில செலக்டிவான கண்டிஷன்ஸ் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே டைரக்டா தாய்ப்பால் கொடுக்கறதா நல்லது. ஸோ இப்போ இனிஷியலா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கொடுக்குற பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் மேல எக்ஸ்ட்ராவா கொடுக்க போற பொருட்கள். அது நம்மளோட அந்த பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா அரைச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். ஆப்பிள் நல்லா ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் கஞ்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆகாரங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல குழந்தைங்க உட்கார ஆரம்பிச்சோன்னே நம்ம நம்மளோட ஃபுட் நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல சூடா நல்ல ஹெல்த்தியா அண்ட் நம்ம பரிமாறும் போது கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தரணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதுல இந்த டொமேட்டோ, கேரட், அதுக்கப்புறம் கீரை, அதுக்கப்புறம் முட்டையில அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா அதுல சிக்கன், ஃபிஷ் ரொம்ப நல்லது. அதுல இந்த பிரெஸ்ட் மில்க்ல இருக்கிற அந்த ஃபேட்டி ஆசிட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃபிஷ்லயும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் ஆதாரமா. ஸோ இப்போ ஒருவேளை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா அப்ப அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்றது நல்லது. எக்காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு போயிருமாங்க. ஏன்னா தாய்ப்பால்ல அதுக்கான ஆன்டிபாடி இருக்கு. அதனால அவங்களோட இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால அவங்க தாராளமா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். அண்ட் குழந்தைக்கு ஒருவேளை டயரியா ரொம்ப போகுது, அதனால பால்னால இன்னும் டயரியா, அதாவது லூஸ் மோஷன் சொல்லுவோம், இல்ல வயிற்று போக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்காகவும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே ரொட்டீனா எவ்வளவு பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்களோ அதுவே அதே அமௌண்ட்ல தரலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது growth chart. ஸோ இந்த growth chart பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு தனியா இருக்கு. அதுல இந்த மாதிரி ஃபீவர், டயரியா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும்ன்ற அந்த இமீடியட் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி தான் வந்து பசங்களுக்கு தனியா ஒரு க்ரோத் சார்ட் இருக்கு. ஸோ கேர்ள்ஸோட க்ரோத் சார்ட் எப்பயுமே வந்து பிங்க் கலர்ல இருக்கும், பசங்களோட க்ரோத் சார்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து 18 வயசு வரைக்கும் எல்லா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்லயும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சார்ட் பண்ணி வைக்கணும். அப்பதான் தெரியும் குழந்தையோட வளர்ச்சி வந்து நார்மலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கார்டுல, அந்த குழந்தைங்களோட கார்ட்லயே வந்து இது இம்பார்ட்டன்டா வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். 6 monthsக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். ஸோ எல்லாருக்கும் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேக்கு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இந்த இயரோட தீம் வந்து மை டே மை ரைட்ஸ்ன்றது தான். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து மை டே மை ரைட்ஸ்ன்னு சொல்ல தெரியாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆஸ் வி நோ அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. ஸோ எல்லாரும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுங்க, குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நல்ல பொருட்கள் கொடுக்கறதோட சேர்ந்து நல்ல சிந்தனைகள், நல்ல ஸ்டோரி புக்ஸ், இல்ல நல்ல எஜுகேட்டிவான புக்ஸ், நல்ல படங்கள், சினிமா படங்கள்லயும் நல்ல படங்கள் எல்லாம் காமிச்சு குழந்தைங்களை ஹெல்த்தியா வளருங்க. ஸ்கிரீன் டைம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து ஜென்டிலா அவங்கள நல்முறைப்படுத்துங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து பிறக்கும் போது நல்ல குழந்தைங்களா தான் பிறக்குறாங்க. அவங்க வந்து நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லிட்டு அந்த கால பாட்டு இருக்கு. பட் இப்ப வந்து பல பேர் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி நெட்வொர்க் அதெல்லாம் வந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்ல குழந்தைங்க தான். அதனால ரொம்ப திட்டாதீங்க. செல்லமா அழகா தேவையானதை சொல்லி நல்லபடியா வளருங்க. வாழ்க வளருங்க. தேங்க்யூ.